So, whenever you read about any things mentioned in the scriptures, there is a hidden meaning. எதெல்லாம் நீங்கள் வேதத்துல வாசிக்கிறீர்களோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மனப்பொருளே உண்டு. So here you find the names of trees mentioned. இங்கே நாம் மரத்தை குறித்து நாம் இங்கே இந்த வசனத்துல பார்க்கிறோம். Palm tree, பனை மரம், cedar tree. கேதுரு மரம். Now you know the beauty of these two trees. இந்த ரெண்டு மரத்தினுடைய நல்ல காரியம் என்னன்னா, palm tree grows even in desert conditions. இந்த பல்மை மரம் என்ன செய்யுமா, பாலைவனத்திலும் வளரக்கூடிய சக்தி உள்ளது. So when you go through some desert like situation, இன்றைக்கு நீங்கள் ஒரு பாலைவனத்தை போல ஒரு வாழ்க்கை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், you know, desert refers to famine. No, it refers to fruitlessness. It refers to a place where there is no water. பாலைவனம் எதை குறிக்கிறது? ஒரு வறட்சியை குறிக்கிறது. It's a place where there is தண்ணி இல்லாத இடமா இருக்கலாம், வாழ தகுதி இல்லாத இடமா கூட நாம் அதை பொருட்படுத்திக்கொள்ளலாம். But ஆனால் like how a palm tree grows even in that situation, எப்படி இந்த பனை மரம் ஒரு இந்த பனை மரம் எப்படி இந்த டெசர்ட் அந்த பாலைவனத்துல வளர்ந்ததோ, just like that, அதே போல when you are righteous in Christ Jesus, ஆண்டவர் கூட நீங்கள் இயேசுவோடு கூட நீங்கள் நீதிமானாய் இருந்தீங்களா, you will also flourish even if there is a desert like situation. இந்த மாதிரி சூழலிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். Hallelujah. And then the cedar tree. கேதுரு மரம். You know, these cedar trees, இந்த கேதுரு மரம் they can withstand high velocity storms. அந்த கேதுரு மரம் நல்ல பயங்கரமான காற்றை தாங்கிக்கூடிய சக்தி வாய்ந்தது. It can bend, அது முற்றிலுமாக வளையக்கூடியது, but it will not break. ஆனா அது உடையாது. Hallelujah. Hallelujah. So whatever storms comes in your life, என்ன உங்களுடைய வாழ்க்கையில புயல் போல போராட்டங்கள் வந்தாலும், you will not be broken. நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. So the righteous are like the palm tree, like the cedar tree. இந்த